ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது ஆனைக்கட்டி போகிற வழியில் தடாகம் ரோட்டில் இருக்கிற நாட்டுக்கோழி விருந்தில் நாங்கள் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாட்டுக்கோழி விருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மேலே குடில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு குடியிலையும் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி இருக்குது. அது போக ஒரு காமனாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் இடம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த காமன் பிளேஸு. இது ஷீட் தான், அது கொஞ்சம் ஹீட் மாதிரி இருக்குது. பட் க்ரௌட் நிறைய வர்றதுனால அங்கே ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா, குடில் ஃபுல்லாகிடுச்சுன்னா இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். நாட்டுக்கோழி மீல்ஸும் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். 4 நாட்டுக்கோழி மீல்ஸ் ஃபுல்லாக எங்களுக்கு ரைஸ் கொடுத்துட்டு குழம்பு, இது கூட வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி செமி கிரேவி மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. குடல் வறுவல் கொடுத்தாங்க. ஸோ ஒரு மீல்ஸ் வந்து 350 rupees. அன்லிமிட்டட் மீல்ஸ். கிரேவியெல்லாம் லிமிட்டட் தான், பட் மீல்ஸ் இஸ் அன்லிமிட்டட் அண்ட் ரியலி குட். குவாலிட்டி இஸ் ரியலி குட். இது நீங்கள் மேலே பார்க்குறீங்க இல்லையா, இது ஒரு டெரஸில் இருந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரே ஒரு செட்டப் ஒன்று இங்கே இருக்குது. இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸோடு இருக்குது. சுற்றிலும் மலை, நல்ல காற்றோட சூப்பராக இருந்துச்சு. இவங்களோட ஸ்பைசினஸ் பார்த்தீங்கன்னா மைல்டாக தான் இருக்குது. குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. பிடிக்கும். ஸோ நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா இவங்களோட இந்த பர்மிஷனில் வளர்க்குறாங்க. ஸோ இந்த நாட்டுக்கோழியை நம்ம லைவ் கவுண்டர் மாதிரி தான், நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அவங்க நம்மளுக்கு சமைச்சு தராங்க. குக்கிங் ஏரியா சும்மா காட்டுறேன். இவங்களோட குக்கிங் ஏரியா நம்ம குடியில் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. இவங்க எப்படி குக் பண்ணுறாங்கன்றத போய் பார்த்துருந்தோம். குக்கிங் ஏரியாவை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. குக்கிங் ப்ராசஸும் இவங்க நல்லா பண்ணுறாங்க. கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணலாம். அதனாலே சர்வீஸ் வந்து எக்ஸலன்ட் சர்வீஸ். சூப்பராக பண்ணுறாங்க. உண்மையாலே இவங்களோட சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க ஃபுட்டு குவாலிட்டியும் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாட்டுக்கோழி விருந்து ஹோட்டலை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.